வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய் வந்தாலும் வரணினாலும் இபிஎஸ்க்கு இதுதான் கடைசி தேர்தலாம். 200% உறுதி. சொன்னது யார் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில்தான் அரசியல் களம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அதாவது ஒருபுறம் திமுக கூட்டணி அப்படியே தொடர்கிறது, மறுபுறமோ அதிமுக பாஜக கூட்டணியுடன் அமைந்துள்ளது. ஆனால் விசிக, கம்யூனிஸ்ட், நாதக, தாவேகா என அனைத்து கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமி அழைப்புகள் அவர்களுக்கு விடுத்துள்ளாராம். ஆனால் எந்த கட்சியும் அவரின் அழைப்பை ஏற்கவில்லை. தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என்று விஜய் அறிவித்து விட்டார். தனியே போட்டி என்று நாதக கூறிவிட்டதாம். எனினும் பாஜக, அதிமுக, தாவேகா கூட்டணியில் இணைந்தால் திமுகவுக்கு கண்டிப்பாக இது தமிழகத்தில் டஃப் கொடுக்கும் வகையில்தான் இந்த அரசியல் களமானது முடிவடையும் என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. அதுபோலதான் விஜயின் உண்மை முகம் தெளிவரும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் ஒன்று தெரிவித்துள்ளாராம். அதாவது இது குறித்து அவர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில்தான் தேர்தலுக்கு முன்பே விஜயின் உண்மை முகம் வெளிவரும். ஆற்றல் மிக்க தலைவராக விஜய் இதுவரை நடந்து கொண்டதில்லை. ஒரு 5 நிமிடம் ஷூட்டிங் முடிப்பது போல நிகழ்ச்சிகளை முடித்து ஓடுகிறார். அவர்களின் கட்சியில்தான் கொள்கை தலைவர்கள் பற்றியே அவருக்கு முழுமையாக தெரியாது. பெரியார் இந்த மக்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுங்கள், அதை கூட அவரால் சொல்ல முடியாது. காமராஜ் ஏன் ராஜாஜியை எதிர்த்து என்பதெல்லாம் விஜய்க்கு தெரிய வாய்ப்பில்லை என்று அவர் கூறினாராம். அது மட்டுமன்றி பாஜகவில் ஜாம்பி வெர்சன் தான் விஜய், அவ்வளவுதான். அமித்ஷா அந்த கம்பெனி தான் டிசைன்கள் பண்ண ஒரு தயாரிப்பை ஏவி விட்டனராம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது. திமுக என்பது ஒரு கட்சியாக மட்டுமே பார்க்க முடியாது. தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படும் அறம் சார்ந்த குழுவாக திமுக திகழ்கிறது. திமுக கூட்டணி கண்டிப்பாக வலுவாக உள்ளது என்றும் கூறியுள்ளாராம். இந்த நேரத்தில் ஒரு தேர்தல் 2 பேருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், எடப்பாடி பழனிசாமியின் அரசலை முடித்து வைக்கும் தேர்தலாக இருக்கும் என்றும், விஜய் ஏண்டா இதற்கு வந்தோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு இந்த தேர்தல் களம் அமையும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி இபிஎஸ்க்கு ஆரம்பத்திலிருந்தே கொள்கை தெரியாது. பெரியாரை பற்றி பேசியோ அல்லது ஜெயலலிதாவை பற்றி பேசியோ கட்சியை வளர்த்தவர் இல்லை. தலைமைத்துவம் பண்பு இல்லாமல் கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசாமல் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எதையும் செய்யாமல் திமுகவை குறை சொல்லியிருக்கிறார். இதனால் எதுவும் ஆவப்போவதில்லை என்பது அவருக்கும் தெரியும். 10 தேர்தலில் தோல்வியடைந்த இபிஎஸ்க்கு 11வது தோல்வி வரும். இதுதான் அவர்களின் இறுதி தேர்தல். விஜய் அவர்களுடன் சேர்ந்தால் இதுதான் தலையெழுத்து, சேரவில்லை என்றாலும் இதுதான் தலையெழுத்து என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் விஜய் வந்தாலும் வரணினாலும் இபிஎஸ்க்கு இதுதான் கடைசி தேர்தல் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.